பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கில பள்ளியை கிடையாது. அரசால் அறிவிக்கப்பட்ட பள்ளிகளை பயின்றவர்கள் தான் இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆண்டார்கள். உதாரணமாக சொல்ல போனோம்னா கருமை வீரர் காமராஜர் எந்த ஆங்கில பள்ளியில் பயின்றார்? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். கேட்டா படிக்காத வேறுகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக எளிய குடும்பத்தில் இருந்து எளிய முறையில் வந்து எளிய முறையை கல்வியை கற்று உலக நாடியெல்லாம் ஒருமுகமாக திரும்பி வச்சவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் எந்த ஆங்கில பள்ளியை பயின்றார்? எவ்வளவு பெரிய விஷயங்களை மறைந்திருக்கின்றது யாருமே எடுத்துக்கொள்வதில்லை. கேட்டா நமக்கு என்னையா ஒரு முக்கியமான அறிவிப்பு. பைக் சாவி தொலைஞ்சு போச்சு. ஆமா, இங்கே நம்ம விழா கம்பெனியாட்ட இருக்கு. பைக் சேர்த்து யாருன்னு அது அடையாளத்தை சொல்லிட்டு வாங்கி போனாங்க. சரி, இப்படி நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கின்றது. ஒரு ஆளுநர் அங்கே இருந்து வெளிநாட்டுக்கு செஞ்சுட்டு வராரு. என்ன தம்பி காட்டுதா எப்படாக்கு ஊர் போனோம்னா அந்த கதையாக கேட்கிறேன். நாடு கெட்டு போச்சுனேன் தெரியாதமா கண்டுபிடிச்சு விட்டாங்க. எவன் தானே இந்த ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சாங்க இரவு நேரங்கள் உடுத்தக்கூடிய ஆடை. அதுக்கு பேர் என்ன? இந்த இரவு நேரங்கள் உடுத்தக்கூடிய ஆடை பெண்கள் உடுத்துறாங்க. அது ஏன்? ஆமா, அந்த ஆடை அது ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய மாத கர்ப்பிணிகள் மருத்துவமனையில் இருக்கின்ற போது ஏதுவாக இருக்கும் என்பதற்காகவே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஆடை. ஆனா நம்ம நாட்டுடைய பெண்கள் தாய்மார்கள் என்ன செய்யறாங்க? அந்த ஆடையை உடுத்திக் கொண்டுதான் அதிகாலையில் இருந்து பைப்படியில இருந்து பால் கடையில இருந்து பெட்டி கடையில இருந்து பொட்டை கடை வரைக்கும் போட்டுக்கிட்டு அலையுங்க. அப்புறம் ஏன் கொலை கொள்ளை பாலி பலாத்காரம் நடக்காது? எல்லா தவறும் நம்ம செய்யறோம். செஞ்சு கூட கேட்ட காலத்துல வெளியே சொல்றோம். பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி திருப்பூரிலே ஒரு பெண்மகளாகப்பட்ட பணியாற்றக்கூடிய பணியங்கம்பில் பணியாற்றக்கூடிய ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பெண்மகளை 3 ஆணவர்கள் கற்பழித்து கொலை செய்து உடல்களை துண்டிக்கப்பட்டு பாலியல் பேப்பரில் கொண்டு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துலையும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நடை உடை பாவனை. உடுத்தக்கூடிய உடையுடனே காமத்தை தூண்டக்கூடிய இருக்கேன். இதான உண்மையும் கூட. அப்ப எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்தில் வெளியே சொல்றோம். போன வருடங்களுக்கு முதல் வருடம் ஒரு கல்லூரியை கற்றுக்கூடிய ஒரு ஆசிரியை அதே வகுப்பறையில் படித்த ஒரு மாணவனை 9வது வகுப்பு படித்த மாணவனை அழைத்து சென்று மும்பையிலே 3 மாதங்கள் கழித்த பிறகு அழைத்து வருகிறார்கள். அப்ப கல்வி தரம் நிலவி எங்கே உயர்கின்றது? கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக கல்வி தரமே நீங்க கிடையாது. எந்த பள்ளிக்கூடம் திறக்கவில்லை, எந்த கல்லூரியில் திறக்கவில்லை. ஒரு வருடத்திற்கு எத்தனை IAS, எத்தனை IPS, எத்தனை MBPS, எத்தனை டாக்டர்கள், எத்தனை டீச்சர்கள், எத்தனை இன்ஜினியர் உருவாக்கப்பட்ட நம்ம நாடு ஒரு வருடத்துக்கு எத்தனை பேர் வரக்கூடியது? இன்னைக்கு 1.5 வருட காலமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் கேட்ட பெரிய இடத்துக்கு கொள்ள போல நமக்கு எதுக்குப்பா அரசாங்கம் போட்ட அமைக்களை உடைச்சாலும் உடைக்கும். இது ஏன் நமக்கு? ஆக இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்து வெளியே வலிச்சோம். அதனால ஒரு பூமால ராகத்திலே ஒரு பொன்மாலை
ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோ அம்மானை நான் பாட தகுதிமித்தோ தலங்கையினால் ஒரு மாடு சங்கீதம் நீ பாடு இவள் விழிகளில் ஒரு பரரசம் அதை காண்பதில் எங்கள் பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோ அம்மானை நான் பாட தகுதிமித்தோ எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகிற வணக்கம். இன்னைக்கு திருவிழா எடுத்து செலுத்துறாங்க, பெரிய திருவிழா. உண்மையாவே ஆரம்பத்தில் நுழையும் போதே இவ்வளவு பெரிய விசேஷமா நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்குலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 4 வருட காலமாக நாடக கலைஞர்கள் 2 நிகழ்ச்சிகள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து கஜா புயல் வந்தது, அதற்கு அடுத்தபடியாக மழை வெள்ளம் வந்தது, அதற்கு அடுத்தபடியாக அது கொரோனா வைரஸ் வந்தது, இதற்கு இடையிலே ஒரு 30-80 இதர எம்பி எலெக்ஷன் ஒரு தேர்தல் வந்தது, அதற்கு அடுத்தபடியே இப்போ ஒன்று வந்துட்டு இருக்கு. இந்த கோயில் திருவிழா நடக்குமா நடக்காதா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. இப்போ இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துறாங்கன்னா ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட குழு அமைத்து முதல்ல ஊரில் கூட்டம் போடாங்க, 2 வருஷமா திருவிழா நடத்தலாம், இந்த வருஷமா நம்ம ஒழுங்கா திருவிழா நடத்தலையா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆரம்பத்தில் பல பிரச்சனைகளா எழும், இறுதியில் முடிவு ஒன்று வரும். அது பேசிக்கிட்டு போற ஐயா பேசிக்கிட்டு இருப்பாரு, இடையில எந்திரிச்சு ஒரு ஆள் என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிப்பாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காரியா அப்படின்னு சும்மா யதார்த்தமா சொல்லுவாரு. இவருடைய விரலாகப்பட்டவர் மேல பட்டம். உடனே அவர் சொல்லுவாரு, ஏன் மேல கையை வச்சு முடியல உடனே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போயிடுவாரு. அப்புறம் தடுவு கட்டுறதுக்கு நம்ம ஆளுக ஒரு 5 பேர் 10 பேர் அடி என்னடா சொல்லிவிட்டாங்க, இப்ப என்ன நடந்து வச்சு இப்படி போகப்பட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சி எடுத்து செலுத்த முடியுமா இல்லை நடத்த முடியுமா அப்படின்னாங்க. அவர் கூட்டி வந்துருவாங்க, அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. இவர் அண்ணே சொல்லுவாரு, உட்காரியா பேசிக்கிட்டு இருக்கோம்யா. இவர் சொல்வது யதார்த்தமா சொல்லக்கூடியது, விரலாகப்பட்டது அவர் மேல வட்டம். உடனே அவர் சொல்லுவாரு, ஏன் மேல கையை வச்சு முடியல விடிஞ்சா தெரியும் நான் தாக்குறது உங்க ஆத்தாங்கிறது. ஏன் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கையிலேயே அனுபவமாக ஆரம்பிச்சு சொன்னது. எப்படி பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணம் பண்ணாங்க புருஷன் முன்னாடி முழுக்க முழுக்க தாய்மார்கள்ட்ட கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி கேட்கறத. புதுசா கல்யாணம் வராங்க, 2 மாசம் ஆச்சு 4 மாசம் ஆச்சு 4 10 ஆச்சு.
ஒரு குழந்தைங்க பிறந்துருச்சு. உடனே அக்கா சொல்றாங்க, நான் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன், நான் தாலி கட்டிட்டு வந்து உனக்கு சமைச்சு கூட தவிர உங்க ஆத்தாளுக்கு சமைச்சு கூட நான் ஒன்றும் தாலி கட்டிட்டு வரல. ஒண்ணு இந்த வீட்டுல உங்க ஆத்தா இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும், ரெண்டு முடிவே பண்ணிக்க அப்படிங்க. பூசைக்காரன் கெஞ்சிர என்னடி பண்ண சொல்றேன், என்னைய எங்க ஆத்தால கொள்ளவா சொல்ற, இப்படி நடந்துட்டு இருக்கும்போது மாமியா வருது பார்த்துட்டு போன மகனை. உடனே கொண்டாடிக்கிற எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. என்னங்க என்னங்க எங்க அம்மா வந்திருக்குது, அதுக்கு அங்க எடுத்து செலுத்த வேற யாரும் ஆடு கிடையாது, அதனால 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குவாங்க, எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவோம். 2 கிலோ ஆட்டுக்கறி. 2 கிலோ. சரி பூசைக்கார பொசுக்குன்னு நம்பித்தானே ஐயா ஆகணும், காலம் அப்படித்தானே இருக்குது. 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தாந்து எல்லாரும் சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு மாமியா ஒரு 5 நாள் இருந்து போயிருச்சு. மருக ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்தாலும் என்ன சொல்றாங்க, 4 குழந்தைக்கு வந்து தாயாயிட்டேன், நீ திருந்தன மாதிரி கிடையாது, பொழுது விடியட்டும், உங்களை மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியத்தை கேட்பேன், நியாயம் இருந்தா இங்க இருப்பேன், இல்லனே என் குழந்தைய விட்டு எங்க ஆத்தா விட்டு போயிருவேன். அடியாத்தி புருஷக்காரன் அப்பவும் கேட்கிறேன். ஆமா எங்க ஆத்தாளுக்கு தனியா ஒரு உலை வைக்க போறியா, வைக்கிற உலையில நான் சரிங்க அரிசியை சேர்த்து போட்டு வெந்துட்டு போகுது, எந்த சாலத்தை ஒரு தட்டில போட்டு ஊற வச்சுன்னா அது வாட்டி சாப்பிட்டு தூங்க போகுது, இதுக்கு ஏன் எங்க ஆத்தாளை எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற போது பள்ளி கூடாரங்களுக்கு விடுப்பு விட்டாங்க. இப்ப பேர பார்த்து போனா அது நேரம் சரியில்லாம அது இங்கே வருது. அப்போ என்ன சொல்ற பொண்டாட்டிக்காரி, என்னங்க என்னங்க எங்க அம்மாவுக்கு பல்லுலாம் தொட்டி போச்சு, வேற எதுவும் சாப்பிட முடியாது, முள்ளில்லாத மீனா பார்த்தா ஒரு 2 கிலோ மீன் வாங்கிட்டு வாங்க. எனக்கு முள்ளில்லாத மீனா பார்த்து 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து புருஷனை பொண்டாட்டி அரைஞ்சு சீர் பண்ணி குழம்பு வச்சு அவங்க எல்லாம் சாப்பிட்டு 2 தட்டில் பொண்டாட்டிக்க சோறு போட்டு என்ன செய்யறான், இந்த தட்டோட சாத்த கூட உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, இந்த தட்டோட சாத்த கூட எங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, நான் கொண்டே கொடுத்துருவேன், உங்க அம்மா வேற என்னை பேசுவாங்க. இந்த நேரம் பார்த்தவரை எங்க அம்மா இங்க வந்திருக்குது, எங்க அம்மா சங்கடப்படும், நம்ம மகமான வாழ்க்கை இப்படித்தானா அதேதான் சங்கடப்படும், அதனால இந்த தட்டோட சாத்த கூட உங்க அம்மாட்ட கொடுத்துருங்க, இந்த தட்டோட சாத்த கூட எங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. புருஷக்காரன் யோசிக்கிறேன், ஆகா என்ன நம்ம பொண்டாட்டி என்னைக்குமே இல்லாத ஆத்தாவையில கூட வாசமா இருக்காரு, அது சோத்தையும் பிரிச்சு சொல்றது, சோத்துக்களை ஏதோ விஷயம் இருக்கா அப்படி யோசிச்சுக்கிட்டே கொண்டு போறேன். அவ என்ன செஞ்சிருக்கிறா, ஆத்தாள் கொடுத்த சாதத்தை நல்ல சாதமாகவும் மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை விஷத்தை கலந்து சாதமா வச்சிருக்கிறான். இவன் என்னதான் நடக்குதுன்னு இவன் கொடுத்தா போறானே, இவன் போய் என்ன செய்யறான், தாயாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை மாமியாருக்கும் மாமியாருக்கு கொடுக்கப்பட்ட சாதத்தை தாயாருக்கு மாத்தி கொடுத்துட்டு உள்ள போறேன். கொண்டாடிக்காரி கேட்கிறேன், என்னங்க என்னங்க நான் சொன்னது போல நீங்க கொடுத்துட்டீங்களா, நீ என்ன சொன்னியா அதே போல நான் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படி யாரும் புருஷன் சொல்றேன். அதுக்கு பொண்டாடிக்காரி சொல்றா, அப்பாடா இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் சொல்றது, பொண்டாடிக்காரி சொல்றா. அப்பதான் புருஷன் சொன்னேன், விடிஞ்சா தெரியும் நாத்தாங்கிறது உங்க ஆத்தாங்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களை இப்படித்தான் வாழணும்னு காலகட்ட முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்கேயாவது தலைகள்லாம் மாறிடுச்சு. அப்படியே எப்படின்னா, ஒரு பெண்மகளாகப்பட்டவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகின்ற போது பிறந்த வீட்டுடைய பெருமையை பேசக்கூடாது, புகுந்த வீட்டுடைய பெருமையை படிப்படியாக பேசுகின்ற போது பிறந்த வீட்டுடைய பெருமையும் புகழும் படிப்படியாக உயர்ந்திருக்கிறார்கள். நம்ம சொல்லவில்லை, நமக்கு முன்னாடி பார்த்தவர்கள் முன்னோர்கள் புதியவர்கள் சொல்லி வச்சிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போகுது. இந்த உலகத்தில் எதை கொண்டு விட்டு வந்து எதை கொண்டு விட்டு போறோம் ஒன்றுமே கிடையாது. அன்னை இடம் எழுதியிருப்பாரு, 50 லட்ச ரூபாய் வீடு கட்டி வெளியில் ஒரு 25 லட்ச ரூபாய் கார் நிற்கும். அந்த வீட்டு சுவட்டப்பட்ட வாக்கியம் செய்யறாங்க, இது அன்னை இல்லம் அப்படி எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகள் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள கட்டு மெத்த மேல ஏசி முகத்தில் வாழ்ந்துருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வெளியிலே 2 பெஞ்சு கிடக்கும். அந்த 2 பெஞ்சில் யார் படுத்திருப்பாங்க தெரியுமா, ஒரு பெஞ்சில் நாய் படுத்திருக்கும், மற்றொரு பெஞ்சில் தாய் படுத்திருப்பாங்க. அப்படி இல்லையா, இது போன்ற இறைவனி இருக்கக்கூடிய ஆலயங்கள் அநாத சத்திரங்கள் அங்கேதான் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இந்த உலகத்திலே கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை விட இந்த கருவறையில் சுமக்கூடிய தாய்க்கு வலிமையும் சக்தியும் கூட இருக்கு. அதனால இந்த உலகத்தின் முதல் கடவுளாக என்னுடைய தாய் தந்தையை வளர்ச்சிருக்கார்கள். திருக்குறள் எழுதியவன் திருவள்ளுவனாகப்பட்டவன். எத்தனையே திருக்குறள் எழுதினால் முதல் திருக்குறள் என்ன இருக்காங்க, அகர முதல எழுத்தல மலாதிபாக முதற்கே உலகம் இருக்கு. அந்த உலகத்தில் தன்னுடைய தாய் தந்தையை வர இந்த உலகத்தில் பெரியவர்கள் யாருமே கிடையாது. அதனால நிச்சயமாக தாய் தந்தர்கள் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போது என்ன கொஞ்சம் இறக்கப்பட்டவனா சண்டைகள் செஞ்சவர்களுக்கு இடைமே கிடையாது. ஆண்மகனா போட்டு அதிகாலையில் வந்து நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஆம்பளை இருக்கக்கூடிய தாய்மார்கள் தான் இப்போ ஒவ்வொரு வீட்லையும் பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால பொங்கல் வழிபுறம் புடனமை கிளியும் ஆங்காலம் புரிய அகப்பாடு கிளியவும் தாங்க நெஞ்ச தடை மறந்த ஒளி நம்ம வாக்கள் வாங்கி வளர்த்த சுவனாகி இங்கு உலகில் இசையில் மாநிலமான நான் தாய் வந்த நல்லவர்க்கும் நல்லதில்லை பாதைய பூந்தமிழன் பைமொழி வாடுகின்றான் பூந்தக போல உள்ளத்தில் நல்ல உலகாக என்பது வள்ளுவன் வார்த்தைக்கிறாங்க.
மரணத்தை எண்ணி கரைங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடம் ஆன்மா மரணம் ஈராது மறுபடி பிறந்திருக்கும் மேடியை கொள்வாய் மேடியை கொள்வாய் நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேடி வெந்துரம் தீரும் என்னை அறிந்தாய் எல்லா உயிர்களும் எனதென்று உள்ளத்தில் நல்ல உள்ளமும் உறக்க என்பது வல்லவல் வகுத்தலடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு மகள் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு மகனில்லை தம்பி போல் அண்ணனில்லை ஊர்படி ஏற்றாயடா நானும் உம்படி கொண்டேனடா நானும் உம்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவன் படி கேட்கும் கண்ணன் படி செய்க கண்ணா கண்ணன் படி செய்க உந்தரும் படி வாழடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா கண்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோட்டு கடந்தீங்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீந்தாயடா கண்ணா பஞ்சகம் கல்நடடா கண்ணா பஞ்சகம் கல்நடடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்தலடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை நன்றி நன்றி நெய்வாய் கண்மூக்கு சேவைகளும் மகளே பொய்யப்படுத்த புகழோருக்கும் நல்லவர்கள் நெய்வோல் வணக்கம் நிறைந்தாலும் பொன்மலரே செவ்வாய் பிறந்த சிறுமை மைவர்த்த கண்போல் மயக்கும் தரமுறையே நெய் வாக்கை நூலர் இடத்துல விருத்தர்கள் கையாட்டி வர சொல்ல எவ்வளோ நேரம் ஒரே 1.5 மணி நேரம்
வலிக்கையா இருக்குது, உடனே வழியா இருக்குது, வழியா இருக்குது, நீ போப்பா பொண்ணு. உடனே அவன் என்ன சொல்றான், மணியாச்சு என்னை வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறான், அப்படியே அதிகாரம் பண்றான் போல. சரி அப்படின்னு வச்சுட்டு சட்டை எடுத்து கொடுத்துட்டு பையனை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டோம்னா அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு ரொம்ப நெருங்கின நண்பர்கள். அப்போ ஆசிரியர் சொல்றாரு, என்ன சார் இந்த பக்கமே வர மாட்டீங்களே, இப்போதானே சார் இந்த வருஷம் தான் சார் ஒன்று நாடகம், அதுதான் எங்களுக்கு போட முடியும், எங்களுக்கு வேறு வேலை தெரியாது, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, போனாலும் எங்களை விரட்டி விட்டுறாங்க, அதனால நாடகத்துக்கு போயிட்டு வந்துரு சார் பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது பசங்களாம் வரிசையாக உள்ள பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா ஒரு சில பயலுடைய மண்டையில ஒரு பக்கம் மசரே காணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்டையில கோடை போட்டு வச்சிருக்காங்க. சரி என்ன சார் இப்படி விட்டுருக்கீங்களே, என்னுடைய எதிர்காலங்கள் ரொம்ப பாதிக்கப்படுமே, வேறு மாதிரி மாறி வாங்கிறேன். அப்படிங்கும்போது சார் நீங்க சொன்னது போல திங்கட்கிழமை பிரேயர்ல வச்சு அந்த 3 பசங்களையும் கண்டிச்சேன் சார். ஆனா பள்ளிக்கூடங்களை விட்டு வீட்டுக்கு செல்கின்ற போது அந்த 3 பையன்களும் செவத்தில் மறைஞ்சிக்கிட்டு கல்லை விட்டு அடிக்கிறாங்க சார் அப்படிங்கிறப்ப வாத்தியாரு. சரி அப்படியா, சரி சார் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் திருப்பத்தூர் பக்கம் நாடகத்தை முடிச்சுட்டு போறேன். போகும்போது ஒரு பையன் நம்மளுடைய ஒரு நண்பர் ஒரு வராது, மாமா எங்க பாலமுருகன் அப்படின்னு, இங்கிட்டு பாரு பின்னாடி தானே கொள்ள கடலை கொள்ள நிற்போண்டா அப்படின்னு. இல்ல மாமா அவனை காணுமாமா அப்படின்னா பாருடா அப்படின்ட்டு திருப்பி அவனை பார்க்கிறேன், அவன் மண்டையிலும் கோடை போட்டு வச்சிருக்கான். குப்பை என்னடா அப்படி கோடை போட்டு வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுல தெரிய மாட்டா எல்லாருக்கும் அப்படிங்கிறேன். எங்க அம்மா மாமா அப்படியே கோடு போட்டு விட்டாங்க அப்படின்னு. சரிடா நல்ல குடும்பம்டா, விதை ஒன்று போட்டா சொல்றவனா முளைக்கும், என்ன விதைச்சுமோ அதனால முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாடு ஊர் பக்கத்து ஊர்ல இளஞ்சாவூர், நம்ம ஒரு 15 கிலோமீட்டர் தான். சரி ஒரு 7 மணியை போல எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். என் மகன் 3 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பிருச்சு. என்னையா அப்படின்னா, அப்பா எந்திரிச்சு பாருங்க அப்படின்போது நம்மளால என்ன பண்றாங்க, முகத்தை காட்டுறது செவத்தில் மறைகிறது, மூஞ்சியை காட்டுறது செவத்தில் மறையமா இருந்தாரு. ஆகா என்ன பையன் எதுவும் தெரியலையே அப்படின்னு அட பழமுருகா அப்படின்னு அப்பான்னு நடிக்கிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அவன் தலையில கோடை போட்டு வச்சிருக்காங்க குட்டியோட பையனுக்கு. ஆகா என்ன ஊருக்குள்ள உதயசன் நம்ம போடுறான், நம்ம பிள்ளையும் இப்படி கோடு போட்டிருக்கானே அப்படின்ட்டு ஒரு அடியை அடிச்சுட்டு வண்டியில ஏறா. எங்கடா வெட்டினாங்க, குழாயை போட்டியில வெட்டினேன் அப்படின்னு. யார் கடையில, கணேசன் கடையில வெட்டப்பா அப்படின்னு. சரி ஏறா வண்டியில அப்படின்னு சொல்லி குட்டியை கொண்டு போது அந்த கடைக்கார என்னை பார்த்து வெளியே கேட்டான். ஆகா ஏற நல்ல காலத்துல ஒரு ஏற முடிச்சுனேன், வேற வர என் பிள்ளைக்கு போய் வெளியே முடிய வைக்க விட்டோம் அப்படின்னு. அண்ணே என்னை கோச்சிக்கிறேன் மன்னிச்சுக்கிறேன், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின் போது என்னடா பண்ண தம்பி உன் பிள்ளையா இருந்து அப்படி வெட்டுவியா அப்படின்னு கேட்டேன். அண்ணே நான் எவ்வளவோ சொல்லி நீங்க கேட்கலைங்க பிள்ளைங்க. சரிடா முடி வெட்டுக்கு எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னேன். அவன் அண்ணே 50 ரூபா இந்த வெட்டுக்கு அப்படின்னேன். சரி மொட்டைக்கு எவ்வளவு வாங்குவேன் அப்படின்னேன். அண்ணே மொட்டைக்கு வந்து போனது 80 ரூபானே அப்படின்னேன். போடா மொட்டையா அப்படின்னேன். அண்ணே பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் அப்படின்னா புள்ள ஏன் புள்ளடா போடா மொட்டையா அப்படின்னேன். ஏன் அப்படி செஞ்சா மொட்டையை போட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா தப்பு செய்யும் போது குழந்தைகளை அப்பவே தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வழிகள் பாதைகள் பழக்க வழக்கங்கள்லாம் சீரழித்து போயிடும். தயவு செய்து இருக்கக்கூடியவர்கள் தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்துராமலிங்கம் மண்ணை விட்டு மறைந்தார் ஐயா, தேவர் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா, தேவர் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா. தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்துராமலிங்கம், தென்னகத்து வீரசிங்கம் தேவர் முத்துராமலிங்கம் மண்ணை விட்டு மறைந்தார் ஐயா, தேவர் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா, தேவர் நம்மை விட்டு பிரிந்தார் ஐயா. தென்னகத்து வீரசிங்கம்
தலைவர் தானையா தேவர் முத்து ராமலிங்கம் மனை விட்டு மறைந்தாரையா தேவர் மனை விட்டு பிரிந்தாரையா நம்மை விட்டு பிரிந்தாரையா தேவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா தேவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா என்னழகு எங்க வீட்டு காணாத காட்சி அழகு பண்ண பண்ண மலர்கள் வட்டமிட்ட நிலவும் கட்டுப்பாட சொல் துணிகின்றது ஏதோ ஒரு காலம் கேட்கின்றது நான் கேட்க வேண்டாமா ஏதோ ஒரு காலம் கேட்கின்றது ஆரோரம் அருமையான காலம் இந்த காலத்தை இதுவரை இந்த பகுதியில் காலம் சரிவை எப்படி என்றால் சாரியம் எப்படியாக இருக்கும் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த கையை வைத்து உழைக்கிறேன் சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த கையை வைத்து உழைக்கிறேன் என்பதா அதனாலே சுத்தம் தேவர் சுத்தி உழைக்க வரலா அதனாலே சுத்தம் தேவர் சுத்தி உழைக்க வரலா இந்திரப்பட துணிகள் கண்டனாலே நம்ம இந்திரப்பட துணிகள் கண்டசாமி கோட்டகுண்டா அதுவும் ஆனவன் அந்த உலாவிக் கொண்டிருக்கின்றான் முதல் அவனை சந்தித்து கழகத்தோடு